வாமா கௌரி. துர்கா, என்ன குத்து விளக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? சாமி, எங்க வேண்டுதல அம்மா பூர்த்தி பண்ணிட்டா, அதான் இந்த விளக்க காணிக்கையா கொடுக்கலான்னு கொண்டு வந்தோம். நல்லதுமா. பூஜைக்கு தேவையான தேங்காய், பூ, பழம், எண்ணெய் எல்லாம் கொண்டு வந்திருக்கியா? துர்கா கர்ப்பமா இருக்கிறதுனால சாமிக்கு தேங்காய் உடைக்க கூடாதுல்ல சாமி. ஆமாம்மா, அத நான் மறந்தே போயிட்டேன். நம்ம சமஸ்தானம் முழுக்க ஜமீன் மருமக துர்கா இப்போ முழுகாம இருக்கிறத பத்தி தான் பேசிக்கிறாங்க. நானும் அதை மறந்துட்டு கேட்டுட்டேன். இதுக்கு முன்னாடி 2 பேரு இந்த ஜமீன் குடும்பத்து மருமகளா வாழ வந்திருந்தாலும் ஜமீனோட வாரிச பெத்து கொடுக்கிற பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கல. அந்த அதிர்ஷ்டத்தை இந்த ஆத்தா உனக்கு தான் கொடுத்திருக்கா. அது மட்டும் இல்ல சாமி, கனக துர்காவோட அருளால தான் துர்கா வயித்துல இருக்கிற குழந்தை உயிர் கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்கு. என்னம்மா சொல்ற? குழந்தைக்கு உயிர் கண்டமா? ஆமா சாமி, ஒரு சித்தர் கொடுத்த சாபத்தால துர்காவோட குழந்தைக்கு உயிர் கண்டம் வந்துருச்சு. அதுக்காக தான் எங்க அசோக் சித்தப்பா வீட்ல சாப விமோச்சன பூஜை பண்ணாரு. நானும் இங்க வந்து விளக்கேத்தி கனகதுர்கா அம்மனை வேண்டிக்கிட்டேன். அவ எங்க குறைய பூர்த்தி பண்ணி வாரிச காப்பாத்தி கொடுத்தா. அதுக்கு காணிக்கையாதான் இந்த குத்து விளக்க கொண்டு வந்தோம். நல்லது தாயி. அம்மா துணை இருக்க உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. அந்த விளக்கு இப்படி கொடுத்தாயி. கொடுத்தாயி.